நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு அதிகாரத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை இந்த மூவிரு மக்களுக்கும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கு. எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் அவர் சொல்லியபடி செய்பவர். அவர் தேர்தல் காலங்களிலே இந்த நாட்டை நான் பாதுகாப்பேன், இந்த நாட்டை ஒரு ஐக்கிய நாடாக மாற்றுவேன் என்று சொல்லியிருந்தால், அதுபோன்று தற்போது நாடு ஒற்றை ஆட்சியின் கீழ் இன்று சந்தோஷமாக சமாதானமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலேதான் இன்று அவர்கள் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படையின் மூலம் இந்த நாட்டிலே இருக்கின்ற பயங்கரவாத பிரச்சனையை முடிவிட்டு இந்த நாட்டுக்கு ஒரு தன்னுடைய சுதந்திரமான தாய் நாட்டுக்கு திரும்பியது மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். யுத்தசூனிய பிரதேசத்தில் பயங்கரவாதிகளிடம் சிக்குண்டிருந்த அனைத்து மக்களும் மீட்டெடுக்கப்பட்டுவிட்டனர். திட்டமிட்டபடி நடவடிக்கைகள் மூலம் பொதுமக்கள் அனைவரையும் மீட்டெடுக்க பாதுகாப்பு படையினரால் முடிந்ததாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் உதய நாணயக்கார தெரிவித்துள்ளார். வீரமிக்க படையினர் எல்டிடி பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து அனைத்து மக்களையும் மீட்டெடுத்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் பகுதியில் உள்ள கூடாரங்களில் தங்கியிருந்த மக்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளனர். அங்கிருந்த தற்காலிக கூடாரங்களை சோதனையிட்டதன் பின்னர் அங்கிருந்த அனைத்து பொதுமக்களும் மீட்டெடுக்கப்பட்டு முல்லைத்தீவு பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடந்த 72 மணித்தியாலங்களில் 50,000க்கும் கூடுதலான மக்களை படையினர் மீட்டெடுத்துள்ளனர். மீட்டெடுக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் ஆகியவற்றை படையினர் வழங்கி வருகின்றனர். மருத்துவ வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நோய்வாய்ப்பட்டவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக சிகிச்சை தேவைப்படுவோர் விமானம் மூலம் அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வருகை தந்த மக்கள் நலன்புரி கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி, அரசாங்கம் உள்ளிட்ட முழு நாட்டு மக்களுமே தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய அர்ப்பணிப்பு செய்துள்ளதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகம் உதவுவது தொடர்பாக நாம் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். விசேடமாக எமது நட்பு நாடான சீனா உதவி வழங்க முன்வந்துள்ளது. ஒரு சில நாடுகள் இந்த முயற்சிகளை சீர்குலைக்கவும் பிரயத்தனங்களில் ஈடுபட்டுகின்றன. இந்த தருணத்தில் சீனா எமக்கு வழங்கிய இந்த நன்கொடைக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நன்கொடை விசேட விமானம் மூலமே இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் 3 விசேட வானூர்திகள் மூலம் உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட உள்ளன. அப்பாவி மக்களுக்கு உதவுவதற்காக நாம் அர்ப்பணிப்பு செய்துள்ளோம். ஜனாதிபதி, அரசாங்கம் உள்ளிட்ட இலங்கை மக்கள் சீன அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. கூடுதலான ஆர்வமும் முயற்சியும் கொண்ட சீன தூதுவர் இலங்கையில் இருப்பது தொடர்பாகவும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். வடபுல தமிழ் மக்களுக்காக சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட கூடாரங்களை பொறுப்பேற்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பசில் ராஜபக்ச இவ்வாறு கூறினார். சுமார் 6,300 கூடாரங்கள் இவ்வாறு வழங்கப்பட்டன. இலங்கைக்கான சீன தூதுவர் யான் சியூபிங் இதனை பாராளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்சவிடம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இன்று கையளித்தார். இது தொடர்பான உடன்படிக்கை ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது. சீன அரசாங்கம் தொடர்ந்தும் இலங்கைக்கு உதவி எதிர்பார்த்துள்ளதாகவும் சீன தூதுவர் கூறினார். நாம் நீண்ட காலமாக இலங்கையுடன் நட்புறவு வைத்துள்ளோம். இலங்கையும் சீனாவுக்கு பல வழிமுறைகளில் உதவிகளை வழங்கி வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த கூடாரங்களை வடபுல தமிழ் மக்களின் பயன்பாட்டுக்காக அன்பளிப்பு செய்துள்ளோம். இது ஒரு பாரிய நன்கொடையாக இருக்காத பட்சத்திலும் இலங்கை மக்கள் தொடர்பாக சீன மக்கள் கொண்டுள்ள நட்பை இது உறுதிப்படுத்துகின்றது. இலங்கை மிக குறுகிய காலத்திற்குள் பொருளாதார அபிவிருத்தியை அடையும் என்பது எமது நம்பிக்கையாகும். அதுபோன்று மிக குறுகிய காலத்திற்குள் சமாதானம் மலரும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்நிகழ்வில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச, அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் எஸ்.பி. திபாரத்ன, சுயாதீன தொலைக்காட்சி சேவை மற்றும் லக்கண்ட வானொலியின் தலைவர் அனுர ஸ்ரீவர்தன, விமான நிலைய தலைவர் கர்னல் பிரசன்ன விக்ரமசூரிய ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் நாக்டப் திட்டத்தின் கீழ் காரைதீவு பிரதேசத்தில் 51 அபிவிருத்தி திட்டங்கள் 61.2 மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இவ்வபிவிருத்தி திட்டங்களை நேரடியாக பார்வையிட்டு மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் காரைதீவு பிரதேசத்துக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நெட்டப் திட்ட இலங்கைக்கான திட்ட பணிப்பாளர் ஏ சல்கோதா விஜயம் செய்தார். காரைதீவு கண்ணகி சனசமூக நிலையத்தில் நெக்டப் திட்ட மாவட்ட பிரதி பணிப்பாளர் ஐஎல் தௌஃபிக் தலைமையில் நடைபெற்ற அபிவிருத்தி திட்ட முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினால் சகல தோட்ட பாடசாலைகளுக்கும் தேவையான பௌதிக வளங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் பிரத்யேக செயலாளர் பி சந்தகுமார் தெரிவித்துள்ளார். பண்பில ஆத்தளை தமிழ் வித்தியாலயத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழாவும் சான்றோர் கௌரவிப்பு விழாவும் பாடசாலை அதிபர் கே கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சின் பிரத்யேக செயலாளர் இதனை தெரிவித்தார். தோட்டப்பகுதி பாடசாலைகளில் ஆங்கிலம் கற்பிக்க அமெரிக்காவிலிருந்து ஆசிரியர்கள் வரவழைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சான்றோர் கௌரவிப்பில் இலக்கிய புரவர்களான எஸ் முத்தையா, ஐ ஐனுதீன், ராமன், சேகரன், சேமபால உட்பட 16 பிரமுகர்கள் இங்கு கௌரவிக்கப்பட்டனர். அம்பாறை மாவட்டத்தில் பின்தங்கிய கிராமங்களில் உள்ள பாடசாலைகளின் கல்வித்தரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் கல்வி அமைச்சின் திட்டத்திற்கு ஆதரவு வழங்க IOM நிறுவனம் முன்வந்துள்ளது. இதற்கமைய நட்பெட்டி முனை பிரதேசத்தில் உள்ள பாலர் பாடசாலை மாணவர்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் முன்பள்ளி பாடசாலை ஒன்று சகல வசதிகளுடனும் நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் கல்வி பயிலும் இம்முன்பள்ளி பாடசாலை அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. சுமார் 5.5 பில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இப்பாடசாலையில் சகல உட்கட்டமைப்பு வசதிகளும் காணப்படுகின்றன. IOM திட்ட உத்தியோகத்தர் எம் லாபிர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கல்முனை பிரதேச தமிழ் பிரிவு பிரதேச செயலாளர் தர்ஷினி பிரசாத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். வெளிநாட்டுச் செய்திகள். இந்திய பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி தொடர்பாக உலக தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய பொதுத் தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. இதன் அடிப்படையில் பெரும்பான்மை ஆசனங்களை ஆளும் காங்கிரஸ் கட்சி பெற்றுள்ளது. அண்மைக்கால வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி ஈட்டிய பெருவெற்றியாக இதனை கருத முடியும். காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி கருத்து தெரிவிக்கையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி இந்தியாவை சுபிட்சத்தின் பால் இட்டுச் செல்வதாக தெரிவித்துள்ளார். இதே நேரம் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாகும் என வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக இயக்கத்தினூடாக காங்கிரஸ் கட்சி ஈட்டிய வெற்றி தொடர்பாக பராக் ஒபாமா வாழ்த்து தெரிவிப்பதாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலில் LTTயினருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்திய 7 வேட்பாளர்களும் படுதோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழீழ ராஜ்யத்தை ஏற்படுத்துவதனால் மாத்திரம் இலங்கையின் நெருக்கடியை தீர்க்க முடியும் என்பதே பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் சுலோகமாக இருந்தது. LTT ஆதரவான MDMK கட்சியின் தலைவர் வைகோ உட்பட 4 வேட்பாளர்களுள் 3 தோல்வியடைந்தவையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த காலங்களில் LTTயினருக்கு ஆதரவாக பேரணிகளில் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தியில் முன்னின்ற வைகோ தோல்வியடைந்ததன் மூலம் தமிழ்நாடு மக்கள் LTTயினரின் கருத்துக்களை நிராகரிப்பது தெரியவந்துள்ளது. இலங்கைக்கு இந்திய படையை அனுப்புவதாகவும் LTTயினருக்கு ஈழத்தை பெற்றுக் கொடுப்பதாகவும் தனது தேர்தல் சுலோபமாக கொண்ட ஜெயலலிதா ஜெயராமின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாடு மக்கள் நிராகரித்துள்ளனர். தமிழ்நாடு மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 39 தொகுதிகளில் ஜெயலலிதாவின் கட்சி 9 ஆசனங்களை மட்டுமே பெற்றுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் இலங்கையின் இறைமையை பாதிப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். LTTயினரின் தோல்வி மற்றும் இந்தியாவில் LTT ஆதரவாளர்கள் தோல்வியடைந்துள்ளமை ஆகியன ஒரே சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டுள்ளமை இறைவனின் விதியாக அமைந்துள்ளதாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகின் கொடிய பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டிய கீர்த்திமிகு தலைவர் தாயக மண்ணை முத்தமிட்டு நாடு திரும்பினார். வேலுப்பிள்ளை பிரபாகரனின் கொடுமையிலிருந்து அனைத்து தமிழ் மக்களும் விடுதலை. ஜனாதிபதி அரசாங்கம் உட்பட அனைத்து இளைஞர்களும் தமிழ் சகோதரர்களுக்கு உதவ அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பெசில் ராஜபக்ச தெரிவிப்பு. இந்திய பொதுத் தேர்தலில் LTT சார்பான கட்சிகளுக்கு படுதோல்வி. இத்துடன் எமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த செய்தி அறிக்கை வழமை போல் நாளை மாலை 6 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.